தேவன் அளித்த இந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு மாலையிலேயும் எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நலமானதை போதிங்க, நித்திய வழியில் வழி நடத்துங்க. நாங்கள் குடும்பமாக ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாகவும் எங்களுக்கு தந்த எங்கள் குடும்பங்களை சிறப்பாக வழிநடத்தவும் எங்களுக்கு ஞானம், கிருபை, ஆலோசனை பரத்திலிருந்து தந்து எங்களை வழிநடத்தும்படி இரக்கமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து ஒரு தலைப்பிலிருந்து நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். A few T's for a tremendous marriage. ஒரு சிறப்பான குடும்ப வாழ்க்கைக்கு சில முக்கியமான ஆலோசனைகள். ஆங்கிலத்தில் டி என்ற வார்த்தையினுடைய துவக்கத்திலிருந்து வருகிற வார்த்தைகளிலிருந்து நாம் சில காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது நம்ம கவனித்தோம், the first T for a tremendous marriage is be thankful. முதலாவது, ஒரு நல்ல குடும்பம், வெற்றியுள்ள குடும்பம், சிறப்பான குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு இருக்க வேண்டிய நல்ல குணநலன் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னும் போது 3 காரியங்களை கவனித்தோம். முதலாவது, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு எல்லாவற்றையும், எல்லா நல்ல ஈவுகளையும் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தர் நமக்கு தந்த பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய முதிர் வயதில் கூட அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். 3வது கவனித்தோம், குடும்பத்தை நடத்துகிற தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். பெற்றோர் பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நன்றி உள்ள குணம் குடும்பத்திற்குள்ள உள்ள துக்கங்களை எடுத்து போட்டு ஒருவரை ஒருவர் மெச்சிக்கொள்ளவும், ஒருவரை ஒருவர் பாராட்டவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் அது மிகுந்த உறுதுணையாக இருக்கும், இல்லையா? நன்றி மறந்தவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிறப்பான குடும்பத்தை நடத்த முடியவே முடியாது. நம்ம எவ்வளவு தூரம் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமோ அவ்வளவுதான் நம்ம மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்போம். நிறைய பேர் இன்றைக்கு ஆரம்பத்தில் அவங்க ஏங்கி கொண்டு அவங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்த அவங்க காத்திருந்து அதெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க இப்போ எல்லாமே ஒரு என்டைட்டில்மெண்ட் மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் என் உரிமை, இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு நினைக்கிறாங்க. நன்றியற்றவர்களாக மாறிடுறாங்க. அதனால் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுத்தா கூட அதை அவங்க ஒரு பொருட்டாக என்றதே இல்லை, அதை அசட்டை பண்ணுறாங்க. கணவன் மனைவி அசட்டை பண்ணுவது, மனைவி கணவன் அசட்டை பண்ணுறது, பெற்றோர் பிள்ளைகளை அசட்டை பண்ணுறது, பிள்ளைங்க பெற்றோரை அசட்டை பண்ணுறது, இதெல்லாம் ஏன் வருதுன்னா ஒருவரோடு ஒருவர் நன்றி உள்ளவர்களாய் பழகுவதில்லை. நன்றி உள்ள ஒரு இருதயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதான் ஒரு விதமாய் சொன்னார், ஒருவர் நன்றி உள்ளவராகவும் துக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கவே முடியாதான். ஒருவங்க உண்மையை நன்றி உள்ளவங்களாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம வீடுகளில் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைத்து போடுகிற ஒரு மனைவி இருந்தால் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த ஆகாரம் ருசியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கு இல்லையா, அதுக்காக நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். வேலைக்கு சமைத்து கொடுக்குறாங்களே அதுக்கு நன்றி உள்ளவங்க. மனைவிமார் கணவன்மார் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க பெரிய கோடியாக சம்பாதிக்காட்டியும் வீட்டை பராமரிக்கிற அளவுக்கு சம்பாதித்து கொடுக்குறாங்கன்னா நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். சில வீடுகளில் 2 பேருமே இதை செய்கிறாங்க. சில வீடுகளில் பார்க்குறேன், கணவன்மார் மனைவி விட நல்லா சமைக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கூட அங்கே நல்லா சமைக்கிறது யாருன்னா டீ மாஸ்டரு, தோசா மாஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆண்கள் தான். அதை தான் ருசியாக இருக்குன்னு அவ்வளோ காசு கொடுத்து சாப்பிட்டு வரோம். அவங்க சமையலில் கூட எப்படி இருக்காங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய லைனில் சமைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களெல்லாம் அவ்வளோ பெரிய டபராலாம் தூக்க முடியாது. நீங்கள் சாப்பிட்டு ஆசையாக உட்காந்து சாப்பிட்ற பிரியாணி யார் சமைக்கிறான்னு நினைக்கிறீங்க? யாருங்க? நம்ம ஊரில் பாய் பிரியாணின்னுவாங்க இல்லையா, எல்லாம் ஆண்கள் தான். அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, சமைக்கிற திறமை கூட. அது பெரிய அளவில் சமைக்கணும்னா கூட சமைப்பாங்க. அதே போல் நிறைய வீடுகளில் கூட நான் பார்த்துருக்கேன், பெண்களை பிள்ளைங்களே என்ன அம்மாட்ட பிள்ளைங்களே கெஞ்சுறாங்க, அம்மா நீ சமைக்காதம்மா, அப்பாவே சமைக்கட்டும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்படி சில கணவன்மாருக்கு என்ன இருக்குது, விசேஷித்த கிருபை இருக்குது.
அதாவது சில வீடுகளில் மனைவிக்கு சமைக்கிற கிருபை, சில வீடுகளில் சாப்பிட்ற கிருபை, ஏதோ ஒரு கிருபை இருக்கு. அதே போல் சில கணவன்மாருக்கு சமைக்கிற கிருபை, சில பேருக்கு சமைச்சதை போட்டதை சாப்பிட்ற கிருபை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கிருபை இருக்கு. ஆனால் யார் எந்த உதவி செய்தாலும் என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நீங்களாம் சுத்தமான உடையெல்லாம் போட்டிருக்கிறீங்கன்னா அது துவைச்சி போடுறதுக்கு சில வேளையில் அநேக வீடுகளில் பொதுவாக நம்ம ஊர்லலாம் மனைவிகள் தான் அது துவைக்கிறாங்க இல்லையா? இல்லை வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. ஆமாம், துவைச்சதை திருப்பி கசக்கி பிழிஞ்சு அதை காய போட்டு அதை மடித்து வைக்கிறாங்க பாருங்கள். நன்றி உள்ளவங்களா இருக்கணும், தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள், வீட்டுக்குள்ளே வரும்போது வீடு நல்லா சுத்தமாக இருக்குன்னா அது யாரோ ஒருத்தர் பெருக்கியிருக்காங்க இல்லையா? நம்ம வீட்டில் இருக்க ஈயும் கொசுமா பெருக்குது, ஏதோ ஒரு மனைவி தான் பெருக்கிறா இல்லையா? நன்றி உள்ளவங்களா இருக்கணும் இல்லையா? ஒவ்வொன்றுக்காகவும் நன்றி செலுத்தணும், எல்லாவற்றுக்காக நன்றி உள்ளவங்களா இருந்து பாருங்க, தேங்க்ஃபுல்லாக இருந்து பாருங்க. நீங்கள் துக்கமாக இருக்கவே மாட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நம்ம வீடுகளில் குறைஞ்சி போனதுன்னா நன்றி உணர்வு தான் குறைஞ்சிருச்சு இல்லையா? பிள்ளைக்கு அன்றைக்கி அப்பா அம்மாவுடைய நன்மைகளை மறந்துட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது தவறு. ஒரு வீடு நல்ல வெற்றி உள்ளதாக இருக்கணும்னா எல்லாத்துக்குமே நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்வேன், குடும்பம் வெற்றியாக பயணம் செய்யும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது கவனித்தோம், ஒரு குடும்பம் ஜெயமுள்ள வெற்றியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால் செகண்ட் டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பி தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து பி ட்ரூத்ஃபுல், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை இல்லாத குடும்பம் சீக்கிரமாய் சீரழிந்து போகும். திருமண வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. கணவன் மனைவியை நம்புறாரு, மனைவி கணவனை நம்புகிறாங்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவை நம்பி வாழ்கிறாங்க. அதே போல் பெற்றோரும் பிள்ளைகளை நம்புகிறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேரை காப்பாற்றுவாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு நல்ல பட்டம் வாங்கிட்டு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தியாகம் செய்து பெற்றோர் வந்து தங்கள் பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளுக்காக எல்லாம் தியாகம் செஞ்சு வாழ்கிறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் இந்த உறவுகள் வந்து கட்டப்படுதுன்னா நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். ஒரு கணவன் வந்து வேலைக்கு மனைவியை தனியாக விட்டுட்டு போகிறாருன்னா நம்பி தான் விட்டு போகிறாரு. என் மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு நம்பி தான் விட்டுட்டு போகிறாரு. அதே போல் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறா, கணவன் வேலைக்கு போகிறாருன்னா அவளை என்ன நம்பி இருக்கிறான்னா என் கணவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், அவர் உண்மையாக இருப்பார், அவர் வேலைக்கு போனால் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு வருவாருன்னு அவன் நம்புகிறா. இதெல்லாம் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னாலே குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கை வந்து நிலை நிற்க வேண்டுமானா உண்மை இருக்க வேண்டும். என்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே எந்த காரியத்துக்காகவும் பொய் சொல்ல ஒருத்தர் பழகிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை உடைச்சு போயிடும். நம்பிக்கை உடைச்சா குடும்பம் உடைஞ்சு போயிடும். அதனால் உண்மையை பேசணும். பைபிளில் வாசிக்கிறோம், சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே. நம்ம சொல்கிற பதிலெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கணும், அல்லது ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கணும். இதுக்கு தவிர மிஞ்சினது எல்லாமே பாவமாக இருக்கும்னு இயேசு சொன்னார். பொய்யினால் ஒரு வீட்டை குடும்பத்தை கட்டவே முடியாது. சத்தியத்தை பேசணும், எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எபேசியர் 4:25 வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்களாய் ஒரே உடம்பாக இருக்கிறீங்க, ஒரே சரீரம் போல நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசணும். எதை பேசினாலும் உண்மையை பேசணும். அதாவது ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, என்ன உண்மையாக சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அதாவது ஏதோ ஒன்று அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குன்னா கேட்கலாம். ஆனால் சில பேர் வந்து எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறார், உண்மையாது இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கனாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அந்த நம்பிக்கை உடைச்சிட்டாங்க பாருங்க. உண்மை இல்லை, பேசுகிறத நம்ப முடியலை, அவங்க செயல்களில் என்ன பின்னால் வில்லங்க இருக்குன்னு தெரியலை இல்லையா? அப்படி நம்பிக்கை உடைந்து இருக்கிறதுனால குடும்பங்கள் ஒன்றாய் வாழ முடியலை. இந்த நாட்கள்லாம் யார் உண்மை பேசுகிறானே கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தா பொய் பேசுகிறவங்க தான் உண்மை பேசுகிறவங்கள விட சிறப்பாக பேசுகிறாங்க. அழகாக மெருகேற்றி நல்ல வண்ணம் பூசி அப்படியே கேட்கறதுக்கு இனிமையாக நம்பத்தக்க விதமாக பேசுகிறாங்க. அது வந்து எப்படியும் பாருங்கள், பொய் மட்டும் என்றைக்கும் அவனால் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொய் மட்டும் என்றைக்குமே நீங்கள் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மி, அது எப்போயாவது வெளுத்துரும் அது இல்லையா? எத்தனை தான் பொய் சொல்லி எத்தனை தான் முடிச்சு விட்டுறது, அது எங்கேயாவது ஒன்று இடத்துல வெளியே காமிச்சிடும் இல்லை? சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அகப்படுவான், ரொம்ப நாள்லாம் ஓடாது. சில பேருக்கு இது பொய் சொல்கிறது கூட திறமை இருக்காது. அதாவது என்னென்னா நேற்றுக்கு என்ன பொய் சொன்னோன்னு மறந்துட்டு கூட இன்றைக்கி வேற ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. அப்போ மனைவி கரெக்டாக ரெக்கார்டை வச்சுருப்பாங்க. ஏன்னா நேற்றுக்கு வேறு நம்பர் சொன்னார், இன்றைக்கி வேறு நம்பர் சொல்கிறார், ஏதோ ஒன்று இருக்கேன்னு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணால்
எல்லாமே வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசுனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. கணவன் என்ன பேசினாலும் மனைவி அதுக்கப்புறமா நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வளர்றதுக்கு உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேச்சில் உண்மை, கொடுக்கல் வாங்கல்ல உண்மை, போக்குவரத்தில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை, இல்லையா? இதெல்லாம் உண்மையாக இருந்தீங்கன்னா குடும்பம் பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துரும். ஒரு கணவனுடைய இருதயம் மனைவியை 100க்கு 100 நம்பணும். ஒரு மனைவியினுடைய இருதயம் கணவனை 100க்கு 100 நம்ப வேண்டும். அதான் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியம். பொய்யை நம்ம வீட்டை விட்டு வெளியே தள்ளிடணும். பொய்யில் வாழவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக சொல். சில பேர் என்னென்னா வீட்டுக்கு போய் இதை சொன்னோன்னா மனைவி ரொம்ப திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனைவிக்காக ஒரு புது கதை வசனத்தோடு உள்ளே போவாங்க. அதே போல் கணவன் நிறைய காரியங்களை மறைச்சு அவர் மனைவிகிட்ட புது கதைகள்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி 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 கடைசியில் ஒரு நாள் மாட்டிக்கிடுவார். அதுக்கப்புறம் அது சண்டையாக மாறிடும். நான் சொல்லவே இல்லைன்னுவாங்க சில பேர் நான் சொன்னேன் இப்போ என்னன்றப்போம் அப்படிதான் அப்படின்னு வந்தால் அப்புறமா பிரச்சனை வேறு மாதிரி பெருசாகிடும். குடும்பத்தின் ஐக்கியம் உடைச்சு போயிடும். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். எந்த காரியத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் இந்த உண்மையை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லையா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோனுன்னு இருந்துச்சு. சின்ன வயசுன்னு சொல்கிறது எனக்கு டீனேஜில் சொல்கிறேன். அப்போ தான் ஃபோனே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு ஃபோன் ஒரே ஒரு கிர்ரிங்னு ஒன்று அடிக்கும் அந்த ஃபோன். அதெல்லாம் இப்போ ஃபோட்டோவில் தான் பார்க்கணும். என்ன அந்த ஃபோன் அடிச்சதுன்னா 5 பிள்ளைங்களும் பாய்வாங்க அப்படியே, யார் ஃபோன் எடுக்கிறதுன்னு. அந்த பாஞ்ச 5 பேரில் ஒருத்தருக்கு பாக்கியசாலி ஃபோன் எடுத்துருவாங்க. ஃபோன் எடுத்து ஹலோன்னு வாங்க, மீதி 4 பேர் சுற்றி உட்காந்து யாருன்னு வாங்க, இங்கே இருக்குது இப்போ தான் ஹலோன்னு சொல்லியிருப்பாங்க. யாரு, என்ன வேணுமா, என்ன சொல்கிறாங்க, எதையுமே மறைக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. முன்னால் லெட்டர் வருது அப்படின்னா அது போஸ்ட்மேன் வழியாக ஊரே கூட்டிகிட்டு வருவான். எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பேரை சொல்லி சத்தம் போட்டு வருவான். நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சுன்னு ஊருக்கே தெரியும், இல்லையா? நாங்கள் வளர்கிற காலத்தில் வாலிப வயசில் எங்களுக்கு நிறைய லெட்டரை கண்ணாலேயே பார்க்கல. அது சென்சார் எங்கள் அப்பா அம்மா யார் யாரெல்லாம் லெட்டர் போட்டிருக்கா அப்படின்னு சென்சார் பண்ணி பரிசுத்தமான லெட்டர்லாம் எங்கிட்ட வரும். ஏடா கூடமான லெட்டர்லாம் வரவே வராது, கண்ணுக்கே தெரியாது. அப்படி ஒரு லைஃப் அது. அந்த டைம் அப்படி இருந்தது. எதையுமே மறைச்செல்லாம் ரொம்ப லேஸில் வாழ முடியாது. ஆனால் இப்போ டிங்குன்னு ஒரு சவுண்ட் வருது, எடுத்து ஒருத்தர் பார்க்குறாரு. மனைவிக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு கணவனுக்கு தெரியாது, கணவனுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு மனைவிக்கு தெரியாது. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கூட தெரியல. ஒரு நொடியில் எல்லாமே முடிஞ்சு போகுது. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஐடி, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பாஸ்வேர்டு, எல்லாமே தனித்தனியாக இருக்குது, இல்லையா? இந்த நாட்களில் உண்மையை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் ஹிஸ்ட்ரின்றாங்க. அந்த கால் ஹிஸ்ட்ரியை ஒரு நொடியில் என்ன பண்ண முடியும், அப்படியே அழிச்சு விட்டுறோம். என்ன ஃபோனே ரீசெட் பண்ணி விட்டுறலாம், இல்லையா? என்ன வேணால் பண்ணலாம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் அப்படியே அழிச்சிடலாம். அவ்வளவு ஒவ்வொருத்தரை தனித்தனியாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய உபகரணங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி இதுக்கு நடுவில் மனதளவில் உண்மையாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணலன்னா போச்சு. உண்மையாக இருக்கணும். பொய்யில் எந்த விதத்துலையும் பொய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி வாழுங்க, நிம்மதியாக தூக்கம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொபைலில் என்னென்ன தேவையில்லாதது எல்லாத்தையும் உள்ள நிறைய சீக்ரெட் ஃபோல்டர் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. நிறைய உரையாடல்கள்லாம் இருக்கும், எல்லாம் லாக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் அப்படி தான் சமீபத்தில் ஒரு கதை என்னென்னா, அவர் மறைமுகமாக பேசிகிட்டே இருந்திருக்காரு. மனைவிக்கு ஒரு சந்தேகம் தான். கொஞ்ச நாளாகவே அந்த அம்மாக்கு பொதுவாக அந்த மனைவிகள் சத்தம் போட மாட்டாங்க. இந்த பூனை மாதிரி எங்கே வர்றாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியாது. அப்படியே அமைதியாக இருப்பாங்க. யாருமே இல்லை நினச்சி பத்திரியும் பார்த்தா அந்த அம்மா நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு விசேஷத்தை கிருபை அந்த அம்மாவுக்கு. பொதுவாக மனைவிமார் அப்படி இருப்பாங்க, ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஜாலியாக பேசிட்டு பாத்ரூம் போயிட்டு வரம்மான்னு வச்சார். இந்த அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இவர் பாத்ரூம் போகிற நேரம் ஃபோனை லாக் பண்ண ஆஃப் பண்ண மறந்துட்டார். உள்ளே போயிட்டு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அட ஃபோனை நம்ம லாக் பண்ணாமா ஆஃப் பண்ணாமா தெரியலையேன்னு பாதியிலே பதறிக்கிட்டு வெளியே வர்றாரு. அதுக்குள்ள மனைவி எடுக்க வேண்டிய டேட்டாலாம் அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள்? இந்த பயம் எதுக்கு? பாத்ரூமில் கூட நிம்மதியாக இருக்க முடியலன்னு அதெல்லாம் வாழ்க்கையாது என்ன?
ஏன் இந்த நிம்மதி இல்லாம போச்சுன்னா, உண்மையை பேசியிருந்தா பதற வேண்டிய அவசியமே இல்லையே, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையா இருக்கணும். குடும்பம் வந்து உண்மை இல்லைன்னா போச்சு. உண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாத்த பற்றியும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். மூன்றாவது, கடந்த வாரம் ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன், சகிப்பு, டாலரன்ஸ். 30 வந்து டாலரன்ஸ், சகிப்பு. ஒரு குடும்பத்தில் வந்து சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நாம் வந்து குடும்பத்தை நடத்த முடியும். அதுக்கு நம்ம ஆதாரமாக படித்த வசனம் வந்து கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கினா அர்த்தம் என்னன்னா, இப்படி தூக்கி பிடிக்கிறது இல்லை, ஒருவரை ஒருவர் தாங்கிக்கிடுங்க. நம்ம தமிழில் சொல்ல தாங்க முடியலப்பா அப்படின்னு, அந்த மாதிரி தாங்கிக்கணும், சகிக்கணும். குடும்ப வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பம் நம்மளை வந்து புரட்டுறது போல் எந்த உறவுமே நம்மளை வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்காது. நண்பர்கள் கூட தன்கிட்ட நண்பன்கிட்ட என்ன பேசுகிறோன்னு கூட அதை யோசிக்காமல் மடமடன்னு பேசிட்டு சிரிச்சுட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா? அதான் ஒரு விடமாக சொன்னார், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் பாய்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் மென், மேரேஜ் இஸ் நாட் ஃபார் கேர்ள்ஸ், மேரேஜ் இஸ் ஃபார் விமன். கல்யாணன்றது சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு இல்லையா, அது வளர்ந்த புருஷர்கள் கையெடுத்து செய்கிற ஒரு காரியம். அது நல்ல வளர்ந்த பெண்மணிகள் எடுத்து நடத்துகிற ஒரு காரியம். அதனால அதுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்க போராட்டம் மாதிரி ஒரு போராட்டம் உலகத்தில் கிடையாது. உலக போரை கூட ட்ரம்ப் வச்சு நிறுத்திடலாம். ஆனால் வந்து வீட்டில் இருக்க போரை வந்து எத்தனை பேர் வந்தாலும் நிறுத்த முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு இடம் அது. உண்மைங்க அது. ஆமாம், நீங்கள் உலகத்தில் என்ன தான் வெளியில் சண்டை போட்டாலும் டேபிளுக்கு நாடு சுற்றி ஒரு கும்பல் உட்காந்துருக்கும். என்னன்னு கேட்டால் இந்த நாட்டு பிரதிநிதி அந்த நாட்டு பிரதிநிதின்னு உட்கார வச்சு அவங்க பேச்சுவார்த்தைன்னு சொல்கிற ஃபோட்டோலாம் பார்த்துருக்காங்க இல்லையா? எப்போயாவது நீங்கள் 2 நாடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோ பார்த்தவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம்? நீங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாதா? பார்க்கணும். இந்த மாதிரிலாம் நியூஸ் பாருங்கள். எதுக்கு ஒரு காரியமாக தான் கேட்குறேன். எங்கேயாவது வந்து 2 நாட்டுக்கு நடுவில் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிற ஃபோட்டோவை அல்லது உங்களுக்கு ஃபோட்டோ ஆனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இல்லை யூடியூப்பில் பார்த்தவங்களாம் கை தூக்கம் பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு முறை. சரி, அதில் பார்க்குறீங்க பாருங்கள், 2 இப்போ இந்தியா இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது இந்த பக்கம் பாலஸ்தீனா, இந்த பக்கம் இஸ்ரேல்னே வச்சுக்கலாமே, பரம எதிரிகள்னே வச்சுக்கலாம். அந்த பேச்சுவார்த்தையினுடைய ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? உட்காந்துருக்கவங்க எப்படி இருப்பாங்க? முதல்ல நல்ல கோட் சூட்டோடு தான் உட்காந்துருப்பாங்க. வந்தது சண்டை போடுறதுக்கு தான், ஆனால் கோட் சூட்டோடு உட்காந்துருப்பாங்க. அந்த உட்காந்துற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பேச்சுவார்த்தை நடத்துகிற இடம் நல்ல குழு அறை, நல்ல இன்டீரியர்லாம் பண்ணி பக்கா லைட்டிங்கோட உட்காந்துருப்பாங்க. மேஜையில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, தண்ணினா இந்த தண்ணி தான், குடிக்கிற தண்ணி தான், இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் பேர் என்னென்னா 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறாங்க. ஆனால் எப்படி பேசுகிறாங்கன்னா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்ல சூட் போட்டு ரொம்ப டீசெண்டாக பேசி, இடமே அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உலக நாட்டுக்குள்ள உள்ள போராட்டத்தை வந்து இவ்வளோ டீசெண்டாக அழகாக பக்கா பிக்சர் பர்ஃபெக்டாக நடத்துகிறாங்க. வீட்டில் சண்டை வரும்போது பாருங்கள், எப்படியா பார்க்க முடியும்? மனைவி இன்னொரு பக்கம், நம்ம இன்னொரு பக்கம் தண்ணியெல்லாம் குடிச்சு, என்னம்மா உங்கள் பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்குறாங்க. அங்கே பாத்திரம் பறக்கும். அங்கே வந்து ஆண்டவரே நான் ஆவியை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்தேவான் மாதிரி முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும். யாருக்கு கல்லறி விழும் தெரியாது இல்லையா? அதே யாகேல் மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப ஆபத்து. ராத்திரி தூங்குற நேரமே நெத்திக்குள்ள ஏதோ உள்ள பாயிற மாதிரி இருக்கும். அதான் கடைசி உணர்வு. அதுக்கப்புறம் உணர்வே இருக்காது. அதோட பரலோகத்தில் இன்பரா ஈட்டிலே மோட்சக்கரையிலே சந்திப்போம். முடிஞ்சு போச்சு கதை. அதனால வீட்டு பிரச்சனையெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக அப்படி ஒரு பேக்ரவுண்டோடலாம் நடக்கும்னு நினைக்காதீங்க. என்ன நடக்கும், வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் யாருக்குமே தெரியாது. கட்டுப்பாடே கிடையாது. சில பேர் வாயை திறந்தா சாக்கடை தான். என்ன வாயிலேருந்து வருதுன்னே தெரியாது. திட்டு வாங்குறது எங்கேயோ உட்காந்துருக்க மாமனார் மாமியார், எங்கேயோ உட்காந்துருக்க அப்பா அம்மா, எல்லாரையும் இழுத்து போட்டு எல்லாரையும் சண்டை. இங்கே பயங்கர பிரச்சனை ஆகிடும் இல்லையா? குடும்பம்னா அப்படிதான். குடும்பம்னா லேசான விஷயம் கிடையாது இல்லையா? சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன தேவை? என்ன தேவை? சகிப்பு தேவை. சகிப்பு, ரொம்ப சகிப்பு இருக்கணும், தாங்கிக்கணும் இல்லையா?
சில பேர் சொல்கிறத கேட்டேன், கல்யாணம் ஆனதுக்கு பார்த்தா ப்ரெஷர் ரொம்ப ஏறி போச்சு பாஸ்டர்ன்றாங்க, மாத்திரை போடுறேன்றாங்க. நல்ல வேலை மாத்திரை போடுறதுக்காவது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, அது ரொம்ப முக்கியம். அப்பப்போ கல்யாணம் ஆனவங்க செக் பண்ணணும், போய் ஹார்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, ப்ரெஷர்லாம் ஒழுங்காக இருக்கா. ஏன்னா அப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட இடம் குடும்பம். குடும்பன்றது ரோஸ்டிங் தான், போட்டு ஒருத்தர் எப்படா பாயலான்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. எந்த நேரம் திடீர்னு நம்ம ஊர்லலாம் இந்த வழக்கு நடக்கும்னு பார்த்தீங்களா, அது என்னது, அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் பாருங்கள். அந்த வழக்கில் 2 நேரம் எவ்வளோ நேரம் தெரியல, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அவங்க 2 பக்கத்தில் லாயர்ஸ் வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு அடுத்த சிட்டிங் தள்ளி வைக்கப்படுகிறது, 2 வாரம் தள்ளி விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ள எப்போ செஷன் கூடுன்னே தெரியாது, எந்த நேரம் திடீர்னு வழக்கு ஆரம்பிக்கும். அது நைட் மிட் நைட்லாம் வர போகும் சில பேருக்கு. அதுவும் முடியும் போது யார்கிட்ட அடி விழும் யாருக்கு உதவலும்னே தெரியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய் படாத பாடுபடுற இடம் என்னது, வீடு. அதான் ரொம்ப குடும்பம் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானும் பார்த்துருக்கேன். சர்ச்சில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வந்து ஒரு டீம் லீடர் பாஸ்டர், 400 பேர் என் கீழே வேலை செய்கிறான், எல்லாம் பயந்துருப்பான் பாஸ்டர், இந்த பொம்பளை ஒருத்தி தான் பயப்பட மாட்டேங்கிறா பாஸ்டர், ஆடாத ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடுறா பாஸ்டர், தாங்க முடியல அவளை அப்படின்வாங்க. சில பேர் சகோதரிகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் 20 வருஷமாக டீச்சராக இருக்கேன், எவ்வளோ பேர் ரவுடி பையிலும் என்னை பார்த்தா நான் நடுங்க அப்படியே நிற்பான் பாஸ்டர், நடுங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள்னா என் புருஷன் தான், அவரை அடக்க முடியல அப்படின்வான். குடும்பம்னா அப்படி தான், சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் சகிச்சு நடத்துறது தான் குடும்பம். அந்த எல்லா பிரச்சனைகள், ஏன்னா குடும்பன்ற உறவில் நிறைய உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப பேசுறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் கல்யாணம் வேணான்னு வர சொல்லிட்டுருக்காங்க, நிறைய வாலிப புருஷங்க வர உட்காந்துருக்காங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஏற்கனவே நான் கல்யாணம் வேணான்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பாஸ்ட் வர நிறைய பிரச்சனைட்டாரு, அதனால் நம்ம கல்யாணமே பண்ண வேணாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது இப்போ. ஆனால் குடும்பன்றது பிரச்சனை தான். நான் பார்த்த வரைக்கும், நான் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த 2 பேர் உள்ளே வந்து ஜோம் பண்ணி அவங்க பேர் என்ன, அன்றைக்கு அந்த கல்யாணம் அன்னைக்கு அந்த சீன் இருக்குது பாருங்க, அதுதான் உலகத்திலே சூப்பரான சீன். அது அங்கே ஒருத்தர் தான் பேர் என்ன, ஒருத்தர் மரியாதையாக நடத்திட்டு கௌரவமாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு சூப்பராக இருப்பாங்க. ஆண்டவரே இப்போவுமே இயேசு வந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா இவங்க 2 பேரும் இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போனால் என்ன தீபாவளி வெடிக்குமோ தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு இருக்கும். அவ்வளோ கஷ்டம். குடும்பம் நடத்துறதுன்னு சின்ன விஷயம் இல்லை, குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கிறதுன்றது சின்ன விஷயம் இல்லை. 2 பேர் வெவ்வேறு இடங்களில் பிறந்தவங்க, வெவ்வேறு எண்ணங்கள் உள்ளவங்க, வெவ்வேறு பின்னணி உள்ளவங்க, வெவ்வேறு கருத்துக்கள் உள்ளவங்க, கணவன் மனைவி 2 பேரும் வெவ்வேறான முக்கியத்துவங்களை வைத்திருக்கிறவங்க, 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஒன்றா ஒரே திசையில் பயணம் பண்ணுறதுன்னு சின்ன விஷயமே கிடையவே கிடையாது. அதில் வெற்றி காண்றது என்பது ரொம்ப கடினமான ஒரு பாதை. குடும்பம் நடத்த முற்பட்ட, குடும்பம் நடத்திட்டு இருக்க எல்லாரையும் கேளுங்க, எப்படிப்பா ஃபேமிலி எப்படி பரலோகமாக போதான்னு. பரலோகத்துக்கு நேராக எப்போ போகலான்னு இருக்கேன் பாஸ்டர் அப்படி தான் பொதுவாக சொல்லுவாங்க. பரலோகம்லாம் கிடையாது, அது வந்து பயங்கரமான ஒரு இடம். அப்போது கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து ஒரு மனமாக ஒற்றுமையாக இருந்து ஒன்றா பயணம் பண்ணுறதே பெரிய கஷ்டம். இதுக்கப்புறமா 2 குழந்தை ஒன்று வரும் பாருங்க, அது அவ்வளோதான். அதுக்கப்புறமா எங்கே என்னன்னே ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்க போராட்டங்கள் அவங்களுடைய இதெல்லாம் சகிக்கிறது, அதை தாங்கி இழுத்துட்டு போகிறதுன்றது அது ஒரு கஷ்டம், அது ஒரு பிரச்சனை. இதுக்கப்புறமா மனைவியினுடைய கணவன் மனைவியினுடைய அப்பா அம்மா, மனைவியினுடைய தங்கச்சி, மனைவியினுடைய அண்ணன், பெரியப்பாக்கு பெரியப்பா, இந்த பக்கம் அதே மாதிரி உறவுகள், இவங்க எல்லாரையும் கட்டி சேர்த்து ஒன்றா கொண்டு போகிறது அது ஒரு பெரிய கஷ்டம். கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறது உண்மை இல்லையா? உண்மைன்றவங்களா ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், சின்ன விஷயம் இல்லை. கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம். மனைவி திடீர்னு கோபித்து கொண்டு உட்காந்துருப்பா, என்னம்மா ஒரு மாதிரி நல்லா தானே இருந்தேன், நல்லா இருந்தீங்களா, என்ன ஏம்மா இப்படி கோவப்படுற, எங்கள் பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, இது வேறையா, பெரியப்பாவுடைய பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, அதுக்காக இந்த அம்மா இப்படி கோச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனை பேரை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு பாருங்க. ரொம்ப கஷ்டம், இது சின்ன விஷயம் கிடையாது.
குடும்பம்னு ஆரம்பித்தா பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை கையாள வேண்டியிருக்கு. பண பிரச்சனை ஒரு பக்கம், சமையல் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, உடம்பு சரியில்லாத பிரச்சனைகள், எல்லாத்தையும் தாங்கி இழுத்துட்டு போகிறது தான் குடும்பம். எல்லாம் தாங்கி இழுத்துட்டு போகிறது தான் குடும்பம். நிறைய வேளையில் இப்போல்லாம் நான் நினைப்பேன், பார்த்து சிரிச்சுக்கிறது தான். இந்த காலத்து பசங்க இதெல்லாம் தெரியாமல் கல்யாணம் அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய ஜாஸ்தி. இதில் ப்ரீ வெட்டிங் ஷூட் வேறு, ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆகும். அதுக்கு தனியாக கேமராமேன் அவனை சம்பாதிக்கிறதுக்காக இதை அவனை ஆரம்பிச்சு விட்ருக்கான். அவனுக்கு ஒரு கால் ஷீட் கிடைக்கணும்ல, அதனால கல்யாணத்துக்கு முன்னால் பீச்சில் ஓடுறது நினச்சிக்குவேன். ஓடிக்கப்பா, ஓடிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கே நீ ஓடுறது, அங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வீசுறது என்ன, அப்படி வீசுறது என்ன, எல்லாம் வீசிக்கோ. இதுக்கப்புறமா இருக்கணுமே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, வெட்டிங் அப்போ ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு. கடைசியில் ஷூட் வந்து இதுலேருந்து வராது, கேமராலேருந்து வராது, கன்னுலேருந்து தான் வரும். ஷூட்டிங் ரேஞ்ச் தான். உயிர் பிழைக்கா போதும் அப்படின்னு ஓட வேண்டியது தான். இதுதான் உண்மை. குடும்ப வாழ்க்கைன்றது இன்னைக்கு நிறைய பேர் ஃபோட்டோவில் பார்க்குறது, வீடியோவில் கேப்சர் பண்ணுறதுலாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாத்தையும் யூடியூப்பில் போட்டு விட்றாங்க. கல்யாண வீடியோ யூடியூப்பில், கல்யாணத்தில் பாட்டு பாடுறது, கல்யாணத்தில் உள்ளே வந்தது போனது, அப்படியே ஸ்லோ மோஷனில் வர காட்டுறாங்க. பைபிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஸ்லோ மோஷன் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக அதை பண்ணி, எப்பா இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிஜம் ஒன்று இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அது கிளாமர்லாம் கிடையாது. அதில் தேர் இஸ் நோ கிளாமர், இட் இஸ் ரியாலிட்டி. அதுக்கு அதை தாண்டி செல்றதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? சகிப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வார்த்தை? சகிப்பு. சகிச்சுக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் சகிக்கணும். சகிப்பு மாத்திரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா குடும்பத்தை நடத்தவே முடியாதுங்க. சகிக்கிற ஒரு இருதயம் வேணும் இல்லை? நம்ம ஊரில் ஒரு அரசியல்வாதி சொன்னார் நினைக்கிறேன், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமா. அதை கல்யாணமான ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் கண்டிப்பாக தேவை. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். மெரினா பீச் பக்கத்தில் ஒரு அரசியல் தலைவருடைய சமாதியில் இது எழுதியிருக்கிறாங்க, எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. அவர் பரவாயில்ல, உறங்கிட்டார். ஆனால் கணவன் மனைவியை இப்படி தான் சொல்லணும், எதையும் தாங்கும் இதயம் இதோ செல்லுகிறது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் எதையும் தாங்கும் இருதயம் தேவை. அப்போதான் வாழ்க்கையில் பயணம் சுமூகமாக இருக்கும். அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. கடந்த முறை 2 காரியம் பேசினேன். சகிப்புத்தன்மை நமக்குள்ள வளர்த்து கொள்றதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது லேர்ன் த டிஃப்ரென்சஸ்ன்னு சொன்னேன். ஒருவருக்கொருவர் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக சகிக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் சகிப்பை கூட்டிக்கிட முடியும். அப்போ தான் நீங்கள் சகிப்போடு வாழ முடியும். கணவனை போல மனைவி இல்லை, மனைவியை போல கணவன் இல்லை. 2 பேரும் ரொம்ப வித்தியாசமானவர்கள். இப்போ இருக்கிற இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் என்ன கற்பனையில் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ கூட சமீபத்தில் கூட ஜீசஸ் ரிடீம்ஸில் காதல் திருமணமா அரேஞ்ச்டு மேரேஜ், லவ் மேரேஜ்னு ஒரு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பகுதியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அதில் இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டு சிரிச்சுக்கிட்டேன் நான். ஒருத்தர் அப்படியே சாடுறாங்க, அரேஞ்ச்டு மேரேஜே பண்ணக்கூடாது, லவ் மேரேஜ் தான் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் கட்ட போகிற பொண்ணை கட்ட போகிற பையனை புரிஞ்சுக்கிட்டு கட்டுவோம் அப்படின்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் லவ் மேரேஜ் பண்ண பிறகு கூட, பாஸ்டர் அப்போ புரிஞ்சது வேறு, இப்போ சாப்டரே வேறு மாதிரி இருக்குதுப்பா, சப்ஜெக்டே மாறி இருக்குது பாஸ்டர், ஸ்பெசிமனே மாறி போச்சு, ஆளே மாறிட்டா பாஸ்டர், கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தா பாஸ்டர், இப்போ பார்த்தா வேற மாதிரி இருக்கா. அன்னைக்கு யாக்கோபு கல்யாணம் பண்ணி காலில் எழுந்துச்சு பார்த்தா பொண்ணே மாறி போயிருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. கல்யாணம் அன்னைக்கு பார்த்து அப்பா பேர் என்ன 4 வருஷம் லவ் பண்ணி எல்லா கேள்வியும் கேட்டு பதிலெல்லாம் போட்டு குவிஸ்லெல்லாம் நம்பர் 1 வாங்கியாச்சு. கல்யாணம் முடிச்சு பார்த்தா ஆளே மாறி போயிட்டாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. நாம் நினச்சது போலாம் இல்லை. நீங்கள் ஈவன் லவ் மேரேஜ் பண்ணவங்களும் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்காங்க. போய் கேட்டு பாருங்களேன், எப்படிப்பா இப்படி ஒத்து இருக்கீங்களா
எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் பேசி மனம் விட்டு பேசி எல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு இதுதான் நம்ம கரெக்டான மேட்ச்னு கண்டுபிடிச்சேப்பா, எப்படி இருக்கு பெர்ஃபெக்ட் மேட்சான்னு கேட்டா, சார் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஏமாந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால் ஒருத்தர் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வேற, கல்யாணத்துக்கு அப்புறமா ஒருத்தர் தங்களை காண்பிக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்னதான் எங்களுக்கு அப்படியே ஒத்து போகிறாங்க இணைஞ்சு போகிறாங்கன்னு சொன்னாலும் கல்யாணம்னு வந்துட்டா பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். உங்களைப் போல மனைவி இல்லை, மனைவியை போல நீங்கள் இல்லை. இந்த வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சகிப்பை நாம் வளர்க்க முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம்ல, சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தாலும் அந்த வித்தியாசங்களையும் கொண்டாட ஆரம்பிக்கிறது, வித்தியாசங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது, வித்தியாசங்களை சகித்து கொள்ளுகிறது. அதனால தான் சரீரம் ஒன்றா இருக்குது. அதே போல் கணவன் மனைவி they should understand the differences. அப்பொழுதுதான் ஒருவரை ஒருவர் அவங்க நேசிக்க முடியும் அல்லது ஒன்றாக இருக்க முடியும். ரெண்டாவது காரியம் கடந்த வாரம் கவனித்தோம். நம்ம என்ன சொன்னோம்னா, நமக்கு சகிப்பை வளர்த்து கொள்றதுக்கு ரொம்ப முக்கியமானது லிசன் டு ஒன் another even though you don't agree, even if you don't agree. ஒருவரை ஒருவர் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அல்லது ஒருவர் சொல்லுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கூட நீங்கள் அவங்க சொல்றதை நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னேன். காது கொடுத்து கவனிக்கணும், லிசன் பண்ணணும். லிசன் பண்ணுறது தான் சகிப்பை வளர்த்து கொள்ள சிறப்பான வழி என்று நான் சொன்னேன். இந்த லிசனிங், ஒருத்தருடைய கருத்துக்களை நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்கறது தான் சகிப்புக்கு நல்ல அடையாளம். சில பேர் என்னென்னா கேட்கவே மாட்டாங்க, இவங்க சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சகிப்பில் வளர முடியாது. சகிப்பை வளர்த்து கொண்டவங்க மற்றவர்களுடைய வாதத்தை, மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. சில பேர் மற்றவங்களை பேச விட மாட்டாங்க, அதான் பிரச்சனை. பேசவே விட மாட்டாங்க. இவங்களே பேசி, இவங்களே முகவுரை, இவங்களே முடிவுரை எல்லாம் முடித்து, இவங்களே சொல்லி முடித்து நியாயத்தையும் சொல்லி எழுந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சகிப்பு வளர்க்க ரொம்ப அவசியம். காது கொடுத்து இன்னொருவருடைய கருத்தை கேட்க வேண்டும். சரி, இன்னைக்கு மூன்றாவதுக்குள்ளே போகலாம். சகிப்பை வளர்க்க ரொம்ப முக்கியமான மூன்றாவது காரியம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 3. எபேசியர் 4 2 முதல் 3 வசனங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இதில் முக்கியப்படுத்துகிற வார்த்தை நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், என்ன வார்த்தை முக்கியப்படுத்தணும்? அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள், அன்பினால் ஒருவரை ஒருவர். அப்போ சகிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மூன்றாவது அன்பு, லவ். ஒருவர் மேல் வைக்கும் ஒருவருடைய அன்பு. அன்பு இந்த சகிப்பை வளர்த்துக்கிறதுக்கு அன்பை வளர்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். நீங்கள் பொதுவாக பாருங்கள், யாராவது ஒருவர் ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபரை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் அப்படியே அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? உதாரணமாக வீட்டில் குழந்தைங்க வளர்கிறத பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க வளரும் போது பாருங்கள், அந்த பிள்ளைங்க மேலே ஒரு அப்பாவுக்கு ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அன்பு வந்துருச்சு, அல்லது ஒரு சொந்தத்துக்கு அந்த பிள்ளை மேலே ரொம்ப கொள்ள பிரியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளை எது செய்தாலும் என்ன செய்வாங்கன்னா அப்படியே சகிச்சுக்கிடுவாங்க, ஒன்றும் பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி சாயங்காலம் நடந்ததுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி ஆராதனைலாம் முடிச்சுட்டு திருப்பி இன்றைக்கி 4 ஆராதனை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி அப்புறமா ஒரு ஞானஸ்தான ஆராதனை. இன்றைக்கி 3 கல்லூரி மாணவிகள் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த ஞானஸ்தானத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட், தாங்க முடியல, எனக்கு டல்ல குளிச்சுட்டு அப்படியே சாஞ்சிட்டேன், படுத்துட்டேன். இந்த என்னுடைய தங்கச்சி, கடைசி தங்கச்சி இருக்கா பாருங்கள், ரேச்சல், அதுக்கு ஒரு கடைசியாக ஒரு குழந்தை இருக்கு, சின்ன பிள்ளை ஜொனிட்டா. அவள் என் மேலே ரொம்ப பிரியம், எனக்கு அவன் மேலே ரொம்ப அன்பு. நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிடுவோம். ரொம்ப பாசம் எனக்கு அவன் மேலே, அவளுக்கும் என் மேலே ரொம்ப பாசம். மாமா மாமான்னு என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பா. அவள் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு கேட்டால், நான் படுத்திருக்கேன், என் தலை மேலே டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான், நல்லா போட்டு அடிக்கிறான். அவளுக்கு அது விளையாட்டது. நான் டயர்டாக இருக்கேன், நான் தூங்கினா போதுன்னு இருக்கேன், இவ பேசிக்கிட்டே தட்டிக்கிட்டே இருக்கா. யாருக்கா தட்டுறதுக்கு தைரியம் வரும்? வராது. இது தட்டிக்கிட்டே இருக்கு, எனக்கு விட்டா போதும்னு இருக்கு எனக்கு. அவங்க அப்பா இவ தட்டிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளே வந்தார். ஏய், என்ன பண்ணுற நீனு மாமாவை, தலையில் போய் அடிக்கிற அப்படின்னு அது சிரிச்சுக்கிட்டே அவரை பார்க்குது. நானும் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன். ஏன் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா அவன் மேலே உள்ள அன்பு. தட்டுறது எனக்கு தொந்தரவாக தான் இருந்தது,
உண்மையை யோசித்தீங்க, தொந்தரவு தான். ஒருத்தர் தூங்கும் போது ஒருத்தர் போய் தலையில் தட்டிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. தட்டுறது கஷ்டம்தான் இல்லையா? ஆனால் வலிக்கிற மாதிரி தட்டல, சின்ன குழந்தை தானே தட்டுறா. ஆனால் அந்த பிள்ளை மேலே அன்பு இருக்கிறதுனால தட்டுறதை கூட சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கேன் இல்லையா? சில பேர் இந்த நாய் வளர்க்குறவங்க, சில பேர் இந்த ரொம்ப அன்பு இருக்கும், நாய் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோம். அந்த நாய் பண்ணுற சேட்டைகளை பார்த்துருக்கீங்களா? அது கழுத்து மேலே ஏறும், தலை மேலே ஏறும், அது என்னென்ன பண்ணும். ஆனால் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சில வேளையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நாய் அந்த வீட்டில் பிறந்த குழந்தைகிட்ட காட்டுற அன்பை சில வீடியோஸ்லாம் காட்டுறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த சின்ன குழந்தை, அந்த பெரிய நாய், அது பார்த்தா பயமாக இருக்குது பார்க்குறக்கு நாயை. அந்த நாய் வாயை போட்டு இப்படி புழக்குது, அந்த நாய் காதை போட்டு போட்டு இழுக்குது இல்லையா? அந்த நாய் மேலேயே உருளுது. அந்த நாய் பார்த்தா பேசாமல் உட்காது. ஏன்னா அதனுடைய எஜமான் மேலே அதுக்கு அவ்வளோ அன்பு. அதோட குழந்தை என்னென்னமோ இதை பண்ணுது. இது பக்கத்தில் இருக்க பூனை பண்ணட்டுமே, அவ்வளோதான், முடிஞ்சது, பூனை கதை ஃபினிஷ் ஆயிரும். ஆனால் இது ஏன் சகிச்சுட்டு உட்காந்துருக்குன்னா, அந்த எஜமான் மேலே அதுக்கு என்ன இருக்கு? அவ்வளோ அன்பு. அப்போ ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைத்திருக்கிற சகிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்பு இல்லாமல் போனால் ஒரு சின்ன வார்த்தையில் கூட பூகம்பமே வெடிச்சிடும். நீங்கள் நிறைய பேர் சண்டை மூழ்கிறதுக்கு பெரிய காரியம்லாம் இல்லை, சின்ன வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. சின்னதாக ஒரு பார்வை பார்த்ததுக்கே பெரிய சண்டையை கிளப்பிடுவாங்க. உலக மகா யுத்தம் மாதிரி. சின்ன காரியம், அற்பமான காரியம். நான் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்குற உட்காந்தா, நான் சில தடவை சில பேர் பிரச்சனைகளுக்கு காரணத்தெல்லாம் அப்படி விளக்குவாங்க பாருங்கள். நான் பார்க்கும்போது பாதியிலே போர் அடிச்சிடும் கதை. என்னன்னு கேட்டால், ஒவ்வொருத்தன் என்னென்னமோ சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இது என்னமோ பெரிய உலகத்திலே தாங்க முடியாத பாரத்தை பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இவங்க அப்படியே இமோஷனலாக பேசுவாங்க பாருங்க. ஏதாவது சொல்லிடணும் போல இருக்கும். அப்படியே சகிச்சு அப்படியே ஜீவனையே பணைய வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. உலகத்திலே தியாக தாய் இவங்க தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அப்படியே வர்ணிப்பா. எவ்வளோ சகிக்கிறேன் பாஸ்டர் நான், இதெல்லாம் யார் சகிப்பா? சரி, ஆறுதல் படுத்துற, கரெக்ட் தாம்மான்னு சொல்லிக்க வேண்டியிருக்கு. ஆனால் மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் ஒரு சகிப்புன்னு சொன்னா, சகிப்புன்ற வார்த்தைக்கே அசிங்கம். சகிப்பான் அப்படி சொல்லிட்டார் பாஸ்டர். சமீபத்தில் ஒரு பொண்ணு சொல்றா, பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூட்டு போனார் பாஸ்டர், அப்பப்போ அப்படி திரும்பி திரும்பி என்ன பார்க்குறாரு பாஸ்டர், எப்படி மனசே நொறுங்கி போச்சு அப்படி. ஏம்மா, பார்த்ததுக்கே உன் இருதயம் நொறுங்குதுன்னா நான் என்ன பண்ண உன்னை? என்ன அப்படியே அது அப்படியே இமோஷனலாக கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அவளுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்றா. சின்ன சின்ன காரியம் கூட சகிச்சிக்க முடியல. நீ ஏன் சகிச்சிக்க முடியல தெரியுமா? எதுக்கு? அன்பு இல்லைங்க. அதே வேளையில் இதை நான் ஆதரிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க, இதை நான் ஆமோதிக்கிறேன்னு நினைக்காதீங்க. சில மனைவிமார் கணவன் கையினால கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. கொடுமை, அதாவது வர்ணிக்க முடியாத கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அப்படியே சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க, வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, முன்னால் போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மாடர்னாக அன்பை பற்றிலாம் பேச தெரியாது. பட் தே ஹாவ் டீப் லவ் இன் தேர் ஹார்ட். அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது? ஆழமான ஒரு அன்பு இருக்குது, ஆழமான அன்பு. அந்த அன்புனால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியாக போகிறாங்க. ஒரு வார்த்தை திரும்ப பேசுறது இல்லை, பேசாமல் அவங்க பிரச்சனைகளை பார்த்துட்டும் பார்க்காதது போல் போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வீட்டில் போராட்டம், பிரச்சனை தாங்காது, அவ்வளோத்தையும் சகிச்சுட்டு அவ்வளோத்தையும் தாங்கிட்டு காலைல எழுந்து எப்பொழுதும் போல் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இவங்களும் குளித்து கிளம்பி வேலைக்கு எப்பொழுதும் போல் அமைதியாக போயிட்டு அவங்க முகத்தில் இவங்க துக்கமாக இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்காங்கன்னே வெளியே தெரியாத மாதிரி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லாதது போல் நடந்து போயிட்டே இருப்பாங்க. எப்படி ஐயா இவ்வளோ சகிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால், உண்மையான பதில் என்னன்னு கேட்டால், என் குடும்பத்தை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், என் கணவனை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், என் மனைவியை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், அதனால் என்ன வந்தாலும் நான் சகிச்சுக்கிடுவேன். பிரியமானவர்களே, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயமே எப்படிப்பட்டதுன்னா, இந்த சகிப்புன்றது இல்லைங்க.
சின்ன சின்ன காரியத்திற்கு பிள்ளைங்க பேசுறதெல்லாம் கிடையாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா பேச்சுவார்த்தையில் ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன வித்தியாசம் வந்தால் எடுத்த உடனே பிள்ளைங்க வாயிலேருந்து, இப்போ கல்யாணமான பிள்ளைங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்னன்னா, டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன் பாஸ்டர். எடுத்த உடனே அதான் அந்த ஃபஸ்ட்டு வேர்டே அதான் வருது. இவரோட நான் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. எவ்வளோ நாள்ப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ நாள் ஒன்றா இருக்கீங்க கேட்டால் 6 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகின்றாங்க. 6 மாதத்துக்குள்ள அவங்களால ஒரு சின்ன பிரச்சனையை கூட சகிச்சிக்க முடியல, சின்ன வார்த்தையை சகிச்சிக்க முடியல, ஒரு சின்ன சூழ்நிலையை தாண்டி பார்க்க முடியல அவங்களால. எடுத்த உடனே உன்னோட வாழ முடியாது, டிவோர்ஸ் கொடுத்துரு. சின்ன காரியம். சில வேளையில் ஒரு ஊழியக்காரனா, சில தடவை சில பேர் நினைக்கிறாங்க ஊழியக்காரன்னா நல்ல பிரசங்கம் பண்ணிட்டு பிரபலம் ஆயிட்டு அப்படி இருக்கிறதா கிடையாதுங்க. ஊழியக்காரன நிலைமை சில தடவை இருதெல்லாம் வெந்து போய் தான் இருக்கும். ராத்திரி நேரம் சில தடவை கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த குடும்பங்கள் ஒன்றா சேரணும்னு போராடிட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது 11:30 மணி, தூக்கம் கூட வராது. ராத்திரியெல்லாம் கஷ்டமாக இருக்கும். வாழ வேண்டிய வயசு, இவ்வளோ புத்திமதி சொல்கிறோம் அந்த பிள்ளைங்க, எப்பா சின்ன விஷயம்ப்பா, அதை மன்னிச்சுட்டு உன் மனைவி ஏற்றுக்கப்பா. முரண்டு நிற்கிறாங்க. சில சம்பவங்கள்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னால் ஒரு குடும்பம், கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி ஒரு 4 மாதம்தான் இருக்கும், 2 பேரும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய கூட்டம் இறங்கிட்டாங்க. வீட்டில் ஆஃபீஸில் இறங்கிட்டாங்க. எனக்கு எல்லாரும் ஹேண்டில் பண்ணலாம்னாலும் முடியாது, எல்லாம் வெளியே உட்காருங்க, கணவன் மனைவி மட்டும் உள்ள வாங்கன்னு 2 பேர்த்தையும் பேசிகிட்டு இருக்கேன். 2 பேர்த்தையும் பேசி 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 உண்மையாக பார்த்தீங்கன்னா உரிக்க வெங்காயம் வாங்க பாருங்க, அதான் ஒன்றுமே கிடையாது, பேச வேண்டிய விஷயம் கூட கிடையாது. ஆனால் இதுக்கு நான் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறேன். கடைசியில் அந்த பொண்ணு, பாஸ்டர் நான் மன்னிச்சிடுறேன் பாஸ்டர், நான் என்ன நடந்தாலும் மன்னிச்சிடுறேன், நான் அவரோட சேர்ந்து வாழ்கிறேன். அந்த பையன்கிட்ட திரும்ப தனியாக உட்கார வச்சு, எப்பா இப்படிலாம் இருக்காதப்பா, ஏன் இந்த மாதிரி நீ கோவப்படுற, இப்படிலாம் கோவப்படாத, இப்படிலாம் சொல்லி அவன்கிட்ட பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு சரி என்ன யோசித்திருக்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான், யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவளோட யாராவது வாழ முடியுமா, வாழ முடியாதுன்றான். ஏய் என்ன நடந்துருச்சு, அவள் என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டாளா என்ன? பாஸ்டர் எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டா பாஸ்டர், எப்படி அவளோட வாழ்கிறது சொல்கிறான் இவன். எங்கள் அம்மாவை அப்படி பேசிட்டா பாஸ்டர், எப்படி அவளோட நான் வாழ்கிறது? நான் எவ்வளவோ அவன்கிட்ட பேசுகிறேன், ஏப்பா இது சின்ன விஷயத்தை நீ பெருசுப்படுத்தாத, அவளும் உன்னை போல சின்ன பிள்ளை தான், இப்போ தான் குடும்பத்துக்குள்ளே காரியங்களை கற்றுக்கிறா, ஏதோ தவறாக 2 வார்த்தை பேசுகிறா, மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டா, விட்டுருப்பான்றேன். விட மாட்டேன். திருப்பி நான் அவனோட உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசி எல்லாம் முடிச்சு சரி பொண்ணையும் வர சொல்லி, சரிப்பா 2 பேரும் கை கொடுத்து ஒருத்தரை மன்னிச்சு ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், சரி ஏற்கனவே நீங்கள் 2 வாரம் 2 பேர் பிரிஞ்சு இருந்துட்டீங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணுப்பா, நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன உன் மனைவி நீ கூட்டு போயிடுப்பா வீட்டுக்கு அப்படின்றேன். வாசல் நின்று சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, யோசித்து சொல்கிறான் பாஸ்டர்னு. அவன் கிளம்புறாங்க, அப்போ தனியாக கிளம்பி போகிறாங்க. இந்த பொண்ணு இங்கே அழுதுகிட்டே நிற்கிறா. யோசித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போகிறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அந்த பொண்ணுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்காங்க. சின்ன விஷயங்க, அற்பமான காரியத்தில் இந்த சின்ன வார்த்தை கூட சகிச்சுக்கிட்டு ஒருத்தரை மன்னிச்சு காரியங்களை மறந்து நடத்துறதுக்கு இருதயத்தில் கொஞ்சம் கூட சகிப்பு இல்லைங்க, கொஞ்சம் கூட சகிப்பே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த சமுதாயம், இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்குன்னா, கட்டண மனைவி கட்டண கணவனை ஏதோ சட்டையை கழட்டி போடுற மாதிரி இன்றைக்கி திருமண உறவுகளை ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் வந்த சின்ன மரம் வருத்தத்துக்காக சட்டையை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போடுறாங்கங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஏங்க நாங்கள் வெளியில் இருக்கோம், வாழ வேண்டியது அந்த பிள்ளைங்க என்ன, நாங்கள் கெஞ்சுறோம், ஏப்பா பண்ணாதப்பா, அப்படி இந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு பெண்கள்கிட்ட கெஞ்சுறோம். இப்போ வேணாம்மா, டிவோர்ஸ் எல்லாம் பேசாதம்மா, தயவுசெய்து என்ன நீங்கள் மிரட்டாதீங்க, நீங்கள் ரொம்ப அப்படி சொன்னீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன். நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே? அவன் நம்மளை மிரட்டுறா, தற்கொலை பண்ணுவாளாம். நாளைக்கு போலீஸோட பிடிச்சி கொடுத்தாலும் பிடிச்சி கொடுப்பாங்க. எங்கள் பாஸ்டர் என்ன மிரட்டி திருப்பி தொடர்ந்து வாழுன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறது? என்னைக்காவது நியூஸ் வந்தால் இதை புரிஞ்சுக்கிடுங்க.
பயமா இருக்கு, இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. அப்படி இருக்குங்க, அப்படி சீர்றாளுங்க இந்த காலத்து பிள்ளைங்க. சகிப்புன்றதே இல்லைங்க, எதையும் சொல்ல முடியல, வாயை திறந்து அந்த பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியல, அப்படி நெஞ்சழுத்தத்தோடு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள எத்தனை பேர் இப்போ டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க தெரியுமா? வாழ முடியாது, அவள் எனக்கு தேவையில்லை, அவன் எனக்கு தேவையில்லை, அடுத்த என்ன திட்டம் வச்சிருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னம்மா நீ பண்ண போற? இந்த வயசுல நீ வந்து கட்டின புருஷனா வேணான்னு சொல்றியே, என்ன பண்ண போற அடுத்த கடை? அது அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன பயங்கரங்க இன்னைக்குள்ள சமுதாயம், என்ன பயங்கரம், ரொம்ப வேதனையா இருக்கு. இதற்கு நினைக்கும் போதே வேதனையா இருக்கு. சில குடும்பங்கள்லாம் பார்த்தா 2 வயசுல குழந்தை ஒன்று கையில் இருக்கு. அந்த பெண் சொல்றா, நான் இனி அவனோட வாழ முடியாது, அடுத்த என்னம்மா திட்டம், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நடந்தது ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்திருந்தா பரவாயில்ல, பெரிய ஒரு போராட்டம், பெரிய தப்பு, பெரிய பாவம் பண்ணியிருந்தான், ஒன்றுமே கிடையாது, சின்ன விஷயம், அதை கூட மன்னிக்க முடியலை. நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வந்து சாடுறதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. குடும்பங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அன்பினால் நிறைந்திருப்பீங்கன்னா சகிப்பு இருக்கும். சகிப்பு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் ரொம்ப நாள் ஓட்டவே முடியாது, நீங்கள் வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம். குடும்பன்றது டஃப் கிரவுண்ட், நிறைய பிரச்சனைகள் வரும். பாருங்கள், இயேசு வந்து, நான் பொதுவாக பைபிளில் நான் சொல்கிறது தான், குடும்பன்றது பைபிளில் வந்து நிறைய காரியங்கள் ஒப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து குடும்பத்தை வீடுன்னு பைபிள் ஒப்பிட்டுருக்கு. 128ஆம் சங்கீதத்தில் வீடுன்னு பார்க்குறோம். மனைவியின் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடை போல குடும்பத்தை ஒப்பிட்டுருக்கு. அதை பற்றி வீடாக ஒரு குடும்பத்தை பார்த்தோம்னா மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, ஒரு புத்தி உள்ள மனுஷன் ஒரு வீட்டை கட்டினா, நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டினாள்னு இருக்கு இல்லையா? அது குடும்பத்தை கட்டுறதை பற்றி தான் பேசுது. அப்போ இந்த வீட்டை கட்டுற இந்த புருஷன் வந்து அவன் கண்மலையின் மேலே கட்டினான். கண்மலைன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலே அவன் வந்து வசனத்தின் மேலே வீட்டை கட்டுறான், குடும்பத்தை கட்டுறான். ஆவிக்குரியவர்கள் குடும்பத்தை கட்டுறது கூட, நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க குடும்பத்தை கட்டினா கூட அந்த குடும்பத்தின் மேலே, அந்த வீட்டின் மேலே என்ன வரும்னு கேட்டால், காற்று அடிக்கும், மழை பெய்யும், பெருவெள்ளம் வந்து மோதும். அதெல்லாம் கவனிச்சுங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணவங்களும் சரி, கல்யாணம் பண்ண போகிறவங்களும் சரி, கவனிச்சுக்கிடுங்க. குடும்பம் நீங்கள் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா குடும்பமாகிய வீட்டின் மேலே காற்று வந்து அடிக்கும். காற்றுன்றது அனுதினமும் வீசுறது, டெய்லி வரும். குடும்பத்தில் வந்து டெய்லி பிரச்சனைகள் இருக்கு. பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வரும், கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை வரும், சாப்பாட்டில் உப்பு இல்லை, காரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரச்சனை வரும், எழும்பலைன்னு ஒரு பிரச்சனை வரும், தூங்கலைன்னு ஒரு பிரச்சனை வரும், சுடுதண்ணி போடலன்னு ஒரு பிரச்சனை வரும், வீடை பெருக்கலைன்னு ஒரு பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க. டெய்லி 2 பேருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேற்றுமை. இது மழை, இது வந்து காற்று மாதிரி டெய்லி வீசும், இது டெய்லி. ஆனால் இன்னொன்று இருக்குது, அடுத்தது மழை. மழை வந்து டெய்லி வராது, அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும். குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு காலத்துக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. கல்யாணம் ஆகி இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரே வருஷத்தில் நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது விசேஷமா நம்ம உனக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா, அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு போ. சும்மா வந்து விசேஷமா இதை கேட்டு குடும்பத்துக்கு எடுத்த நிறைய புண்ணியவான்கள் புண்ணியவதிகள் இருக்காங்க. விசேஷமா கல்யாணம் பண்ண ஆளுங்களுக்கு இது ஒரு போராட்டம் வேற. இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு பிள்ளை பெறுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டு வருது இல்லையா? பிள்ளை பிறந்தாலும் பிரச்சனை, பிள்ளை பிறக்கலன்னாலும் பிரச்சனை. இதெல்லாம் காலத்துக்கு வர்ற பிரச்சனைகள். இன்னொன்று இருக்கு, 3வது வெள்ளம். சொல்லாமலே வரும், எதிர்பாராமல் வர்றதான் வெள்ளம். வாழ்க்கையில் கூட எதிர்பாராத பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் நின்று பிடிக்கிறது தான் என்னன்னா குடும்பம். நின்று பிடிக்கணும், அதுக்கு சகிப்பு. சகிச்சுக்கல நீங்க சும்மா எல்லாத்துக்கும் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்க, கோச்சிக்கிட்டு உடனே தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஓடுனீங்க, வாழ்க்கையே வாழ முடியாது. சகிப்பு ரொம்ப அவசியம். அதுக்காக நீங்க உங்களை ஆபத்தில் வச்சுக்கிடுங்க, உயிர் போனால் கூட பரவாயில்ல, அதை நான் சொல்ல. நோ, அப்படி சொல்ல. சகிப்பு ரொம்ப தேவை. ஒரு சின்ன வார்த்தைக்காக வாழ்க்கையே வேண்டான்னு எழுதி கொடுக்கறது இல்லை. ஒரு சின்ன வார்த்தைக்கு மனைவியை போட்டு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிக்கிறது கிடையாது. சகிப்பு. சரி, அவள் ஏதோ ஒரு கோபத்தில்
சொல்லிட்டு போனா விடு பரவாயில்ல போ அப்படின்னு போயிடணும். சில தடவை விசேஷமாக பெண்களுக்கு அவங்களுடைய மாதவிடாய் நாட்களில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. கோபம் வச்சு எதாவது ஒன்று போட்டிங்கன்னா கடுகை கொண்டு போட்ட மாதிரி தான் போடன்னு புரியும். ஆடா இவ்வளோ சூடாக இருக்குதே பானைன்னு பார்த்தா அவங்களுக்கு சரீர பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தை நெருப்பில் ஊற்றின எண்ணெயை மாதிரி இருக்கும். சரி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போயிடணும். விடுப்பா அப்படி தான் இருப்பாங்க, ஹார்மோன்ஸு பேசுது விடு அப்படின்னு போயிடணும். அந்த நேரத்தில் இப்படி கூட பேச உனக்கு தெரியுமா, நான் வர்றேன் பாருன்னு எழும்பக்கூடாது. விடுப்பா அது போட்டோம், ஏதோ பேசிட்டு போகிறாங்க விடு, போயிடணும், அமைதியாக போயிடணும். கணவன் ஏதோ ஒரு வேலையில் ரொம்ப டென்ஷனாக வந்திருப்பார். அங்கே பேர் என்ன மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வாய் பேச முடியாமல் உட்காந்துருப்பார். அவருக்கு வழியில் எவனா மாட்டினான்னா அவன் மண்டை பிளந்துடும். அந்த மாதிரி கோபத்தில் இருப்பார். நீங்கள் நடுவில் போயிட்டு ஏதாவது சொல்ல போய் அவர் பொறின்னு பொறிவார். என்னங்க இப்படி பூகம்பம் மாதிரி பொரியிறாரு அப்படின்னா புரிஞ்சுக்கணும். சரி ஏதோ டென்ஷனில் வந்திருக்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு தெரில, ஏதோ ஒரு இதில் ஒரு அழுத்தத்தில் உட்காந்துருக்கிறாருனோடனே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போயிட்டு ஒரு வடை சுட்டு காப்பி எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா அந்த சூட்டை என்ன பண்ணலாம், கொஞ்சம் தணிக்கலாம். இப்படி தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கணும். என்ன பண்ணுறது, ஒரு நாள் பேசின வார்த்தைக்காக வாழ்க்கையே நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையே வாழ முடியாது. சகிப்பு ரொம்ப தேவை. அந்த சகிப்பை வளர்த்துக்கிட்டா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். காற்று அடிக்கும், மழையும் பெய்யும், வெள்ளமும் வரும். ஆனால் இவ்வளவு மோதன பிறகு அந்த வீடு அப்படியே அசையாமல் இருந்துச்சு, அப்படியே நின்றுட்டு. என்னன்னா இயேசுவின் வார்த்தையின் மேலே கட்டப்படுது. அந்த இயேசுவின் வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது, உங்களை நேசிக்கிறது போல பிறனை நேசிங்க. அந்த வார்த்தை ஒரே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இவர் இப்படி பேசுகிறாரே, இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே, ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. சரி என்ன பண்ண, அன்பினால் சகிச்சுக்கணும், அவ்வளோதான். அன்பினால் தாங்கணும். அன்பினுடைய குணமே அதுதானே. 1 கொரிந்தியர் 13:7 பாருங்க. 1 கொரிந்தியர் 13:7, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். வசனம் போடுப்பா. 1 கொரிந்தியர் 13:7. எல்லாருமே ஒரு முறை சத்தமாக வாசித்தா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 13:7 வாசிங்க சத்தமா. அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அதான் அன்பு, அதான் அன்பு. சரியா போட்டாங்களா வசனம்? 1 கொரிந்தியர் 13. 2 கொரிந்தியர் போட்டாங்களோ? ஆமாம், 1 கொரிந்தியர் 13. மேலே பாவம் என்ன தூக்கத்தில் இருக்காங்களோ தெரில, காலையிலிருந்து பசங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதிகாலையிலிருந்து. சரி விடுங்க, சகிச்சுக்கலாம். அல்லேலூயா. சரி, அன்பு இருந்தால் என்ன செய்யும், சகிக்கும். சில வேளையில் நம்ம ரொம்ப நேசிக்கிறவர்கள், ஆனால் நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போய் சொல்லி முடிச்சிடுறேன், சிரிச்சுட்டு போங்க. ஒரு கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க, பெரிய கூட்டம், பெரிய சபை கூட்டம். அப்போ நிறைய இடத்துல இது இப்போ பண்ணுறாங்க, போகிற இடம்லாம் இதை பண்ணுறாங்க. இப்போ வர்றேன்னு சொன்ன உடனே அவங்க ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் அந்த பாட்டை பாடுறாங்க. எனக்கே ஸ்பெஷல் சாங் அந்த பாட்டு தான். அதில் ஒரு சபைக்கு போயிருக்கேன். அதில் என் பக்கத்தில் அந்த பாஸ்டர் உட்காந்துருக்காரு. பாஸ்டர் இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்றாரு. அப்படியா பாஸ்டர், என்ன அப்படின்னு? என் பொண்ணு தான் பாட போகிறா, ரொம்ப சந்தோஷம், உங்கள் பாட்டு தான் அப்படின்னாரு. அதை சொல்லாமல் இருந்ததா கூட நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு பாட்டு பாடுறான். ஏன்டா அந்த பாட்டை எழுதுனேன்னே ஆகிப்போச்சு எனக்கு. நான் போட்ட ராகமும் அவ பாடினதும் இனிமே பாட்டே எழுதக்கூடாதுன்னு தோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, அவ்வளோ நேரமும் சகிச்சுக்கிட்டு உட்காந்தேன். ஏன் சகித்தேன் அப்படின்னா, நம்ம மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க. பாட்டு தானே, மனுஷனை கொலை பண்ணலையே, பாட்டை கொலை பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்துட்டேன். அந்த மாதிரி சில பேர் இப்படி பாடி, சில பேர் நம்முடைய சகிப்பை சில பேர் என்ன பண்ணுவாங்க, சோதிப்பாங்க. சில பேர் பேசியே சோதிப்பாங்க.
இதெல்லாம் என்ன பண்ணணும்? சகிச்சுக்கணும். அல்லேலூயா. சகிச்சுக்கணும். என்னதான் மழை பெஞ்சாலும் கொஞ்ச நேரத்தில் ஓஞ்சிரும்பா. அவள் கத்துனாலும் கொஞ்ச நேரத்தில் வாய் வலிக்காதா? அது நின்றும். நல்ல வேளை 3 சான்ஸாக தான் எழுதி போட்டிருக்கேன். என்ன பாட்டு பாடினாலும் 3 சான்ஸால் என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும்னு ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரப்பான்னு நம்முடைய செய்திக்காக ஜோம் பண்ணிட்டு சகிச்சுக்கணும். அல்லேலூயா. அதுபோல் நீங்களும் மனைவி பேச ஆரம்பித்தா எத்தனை சான்ஸாக இன்றைக்கி போகுது தெரியலையே ஆண்டவரே. பழைய பாட்டாக இருந்தால் 7 சான்ஸாக போகும். அதனால் அவள் என்ன சான்ஸாலாம் கொண்டு வர்றாளோ, யார் யாரெல்லாம் சண்டை கொண்டு வர்றாளோ இழுக்கிறாளோ இழுக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அமைதியாக நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்ணை மூடிட்டு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேச எழுப்புதலுக்காக அல்லது நைஜீரியாவில் நடக்கிற பிரச்சனைகளுக்காக அப்படி ஜெபம் பண்ணிடுவோங்க. போயிட்டீங்கன்னா அது மனைவி பாட்டு பாடி சண்டை போட்டு அவளே முடிச்சு அவளே ஓஞ்சி உட்காந்துருவா. அதுக்கம்மா நீங்கள் ஃப்ரீயாகலாம். என்னம்மா முடிச்சியா? சரி, அவ்வளோதான், ஃப்ரீயாக போய் படுக்க போகிறோம். கணவன் ஒரே தாண்டவம் ஆடுறாருன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜபதூபத்துக்கு போயிடுங்க, ஃபுல்லாக ஆள் தியானத்துக்கு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா மெமரி வாஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. மனப்பாடம் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். அந்த நேரம் அந்த சகிப்பு உங்களுக்குள்ளே வந்துடும். எதுக்காக சகிச்சுக்கிறோம் அப்படின்னா, அப்படி தான் கற்றுவாருங்க. சில பேர் சொல்கிறது கேட்டுருங்க, பாஸ்டர் நல்லா திட்டுவார், அதுக்குமா அவர் தான் பக்கோடா வாங்கி கொடுப்பார் பாஸ்டர். ஆனால் அன்பாக இருப்பார். என்ன பண்ணுவார்? வேறு எங்கேயும் போய் திட்ட முடியாது, திட்டினா உத வாங்கிடுவார். என்ன தான் திட்டிட்டு கிடப்பார். சரி திட்டட்டும் பாவம், இதுதான் அவர் லாங்குவேஜ் நினச்சி நான் என்ன பண்ணுறது. இப்போ சில பேர் அது ரெடி ஆகிட்டாங்க. இப்படி தான் அவர் பாஷையே, இப்படி தான் அவர் மொழியே, அவர் திட்ட இவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. எப்படிங்க சிரிக்க? அது அவர் லாங்குவேஜ்னு கண்டுபிடிச்சேன். வேற எங்கே போய் திட்ட முடியும்? வெளியே போய் திட்டினா உத தான் படுவார். நம்மள்ட்ட திட்டிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு விட்டுறது. அது ஏன் வருது அப்படின்னா அன்பு. அன்பினால சகிச்சுக்கணும். சகிக்கிற அன்பான சகோதரிகள் அவர் ஆமீன் சொல்லுங்கள். சகிப்பேன் என்று உறுதி பூண்டுகிற ஆண்கள் எல்லாம் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்கள். சகோதரிகளுக்கு என்ன சந்தோஷம். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பம் நடத்துறதுக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, சகிப்பு. சகிப்பு வேணும்னா என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பினால் நிறைஞ்சிருங்க. கர்த்தர் சகித்து கொள்ள கிருபை தந்து குடும்பத்தை நடத்த பலன் தருவாரா? எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஜெயமா நடத்துறதுக்கு சகிப்பை எனக்கு இன்னும் அதிகமாக தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சில வேளையில் இந்த சகிப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ப்ரெஷர் குக்கர் பார்த்துருக்கீங்களா? ப்ரெஷர் குக்கரில் மேலே ஒரு வெயிட்னு வைப்பாங்க பாருங்க. அந்த வெயிட் எவ்வளோ ப்ரெஷரை பிடிச்சிட்டு நிற்க தெரியுமா? அந்த வெயிட் அங்கே நிற்கலை அப்படின்னா உள்ளே ஒன்றும் வேகாது. குடும்பம் கூட கொஞ்சம் சகிச்சுக்கணும். அது உள்ளே அப்படியே வேகம், அப்படியே ஃபுல்லாக ஏறும், ப்ரெஷர் ஏறும். இருக்கட்டும்பா, அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உள்ளே வேக வேண்டியது வேகும். நல்ல சாப்பாடு கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். சகிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, இந்த சகிக்க முடியாமல் ரொம்ப அவசரப்பட்டு பேசுறது, அவசரப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. சில பேர் சகிச்சிட்டு இருக்கவங்கள பார்த்தே இவங்க சகிச்சிக்க மாட்டாங்க. இவ்வளோ திட்டுறேன் அமைதியாக இருக்கார் பாரு அப்படின்னு பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ திட்டுறேன் அமைதியாக இருக்கார் பாரு. சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ கத்துறேன் அமைதியாக கண்ணை முடிச்சு உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு பிள்ளைங்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? ஏவி விடுவாங்க. ஏவனா ஏவிட்டு போட்டு விடுங்க அப்படின்ட்டு அதையும் நினச்சி சிரிச்சுக்கிட்டு காமெடியாக நினச்சிக்கிட்டு போயிடணும். அவ்வளோதான். எல்லாம் காலை வந்தால் என்ன ஆகிடும்? சரியா போயிடும். ஒரு நாள் ஆனால் சரியாயிடும். சில பேர் ப்ரெஷர்லாம் இறங்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். சில பேருக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம். சகிச்சுக்கிடுங்க. எடுத்த உடனே ஒரு முடிவை எடுத்துட்டு எல்லாம் போதும் அப்படின்னு போட்டு உடச்சி நொறுக்கிறது இல்லை. ஓகே பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு விட்டுறணும். விட்டா எல்லாம் சரியாயிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுங்க. எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ரொம்ப சகிப்பை தாங்கப்பா, தாங்க முடியல, வர 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 ப்ரெஷர் அப்பப்போ ஏறி போயிடுது, டகால்னு இப்போ தான் ஆன் பண்ண அதுக்குள்ளே விசில் வருது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா தாங்கிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, நான் சகித்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே,
அந்த சகிப்பை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க எனக்கு ஆழமான ஒரு அன்பை என் உள்ளத்துல தாங்க. அன்பில்லாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, என்னால் சகிக்க முடியல. குறைகளை பார்த்து கொண்டு பிரச்சனைகளை பேசுகிறதுல நான் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேனே. எனக்கு இந்த சகிப்பில்லாத குணத்தை என்னை விட்டு அகற்றி என்னுடைய இருதயத்திலே நல்ல சகிப்பை என் உள்ளத்துல தந்து என்னை காத்துக்கொள்ளும் இயேசப்பான்னு சொல்லி கர்த்தர்ட்ட கேளுங்க. இயேசுவே, எங்க எல்லா குடும்பங்களும் வாழணும்ப்பா. ஒவ்வொரு இந்த வார்த்தையை எங்கிருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இனிமேல் எங்கேயோ யாரோ ஒருத்தர் ஒரு குடும்பம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா உன் குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆண்டவரே, கொஞ்சம் சகிப்பு மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு சிறந்த ஒரு பரலோகத்தையே இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஓ, எத்தனை பிள்ளைகளை நாங்க பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் சகிச்சிருந்தா, கொஞ்சம் வார்த்தைகளை சகிச்சிருந்தா இன்னைக்கு அவங்க பிள்ளைகளெல்லாம் பெற்று வருங்காலத்தை எப்படி அழகா கட்டியிருக்கலாம். இன்னைக்கு அந்த வீடுகளில் எவ்வளவோ பணம் இருக்கு, எவ்வளவோ பொருள் இருக்கு, எவ்வளவோ படிப்பு இருக்கு, எவ்வளவோ அறிவு இருக்கு, நல்ல வேலை இருக்கு. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த முடியலையே. ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்க முடியாம பொறுமை இழந்திருக்கிறாங்களே இன்றைக்குள்ள பிள்ளைகள். இப்படிப்பட்ட பொல்லாத குணங்களை எங்களை விட்டு எடுத்துருங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசுவே, உண்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம். எவ்வளவு நீங்க எங்களுக்காக சகிச்சிங்க. கசை அடிகள் உங்களுடைய முகத்திலே துப்புனாங்க ஆண்டவரே. உண்மை பரிகாசம் பண்ணாங்க. எவ்வளவு சகிச்சுக்கிட்டீங்க ஆண்டவரே, எவ்வளவு சகிச்சிங்க ஆண்டவரே. துன்மார்க்கர் கையில தானே நீங்க துன்புறுத்தப்பட்டீங்க. எவ்வளவு சகிச்சிங்கப்பா. எங்களுக்கு தயவு செய்து சகிப்பத்தாங்க. இந்த சகிப்பை எங்கள் வாழ்க்கையில நாங்க உறுதிப்படுத்த எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய அன்பை எங்க உள்ளத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக மனதார ஜெபிக்கிற ஆண்டவரே, பொறுமை இழந்துட வேண்டாம்ப்பா. எல்லாத்துக்கும் அவசரப்பட வேண்டாம் ஆண்டவரே. தவறான முடிவுகளுக்கு நேரம் ஓடிடக்கூடாது. இயேசுவே, சகிப்பத்தாங்க, தாங்கிக் கொள்ள பலன் தாங்க, பொறுமையோடு காத்திருக்க பலன் தாங்க. இந்த குடும்பங்களுடைய போராட்டங்களை தாங்கிக் கொள்ள கிருபை தாங்க, பலன் தாங்க, சத்துவம் தாங்க. குடும்பங்களை நிலைநிறுத்துங்க. ஒரு குடும்பம் கெட்டு போகக்கூடாது, உடைஞ்சு போகக்கூடாது, வலுவிழந்து போகக்கூடாது. தழைக்கணும், சிறக்கணும், மகிழ்ந்திருக்கணும். கிருபை தாங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் அநேக குடும்பங்களை கட்டி எழுப்புங்க. இந்த வசனத்தை எங்க இருந்தாவது யாராவது ஒருவர் அல்லது இங்கே இருக்கிறவங்க கேட்டுக்கொண்டிருந்து மிகுந்த கோபத்தோட எரிச்சலோட மனைவியின் மேல், கணவன் மேல், பெற்றோர் மேல், சொந்தங்கள் மேல் ரொம்ப கோபத்தோட சின்ன சின்ன காரியங்களுக்கும் ஆண்டவரே தவறான முடிவுகளை எடுக்கணும்னு ஆத்திரப்படுகிற குடும்பங்கள் இருப்பாங்களானா தயவு செய்து அவங்க இருதயத்தோடு நீங்க இடைப்படுங்கப்பா. சகித்து கொள்ற ஒரு குணத்தை அவங்களுக்குள்ள வளர்த்து கொள்ள இயேசுவின் அன்பினால் அவர்களை நிறைத்து வழி நடத்துங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை நிறைய பேரை போய் சேரட்டும் ஆண்டவரே. நிறைய வாலிப பிள்ளைகளை போய் சேரட்டும், இளம் குடும்பங்களை போய் சேரட்டும். பொறுமையோடு சகிக்கிற குணத்தை அவர்கள் வளர்த்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மெசேஜ் எல்லாம் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள்ல தான் ஒரு 5-6 பேருக்கு அனுப்புங்க. 5 குடும்பம் 6 குடும்பம் பிழைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? கேட்க வேண்டிய வார்த்தை தானே இது. அனுப்பி விடுங்க. யூடியூப்ல இருக்கு, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை சந்திப்பாராக. அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.